ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம அடுத்த காரியத்துக்குள்ள நாம் கடந்து போகிறோம். The faith of the repentant thief. இந்த காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் 39வது வசனத்திலிருந்து 43வது வசனம் முடிய எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொள்கிற ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடியும். அந்த நேரத்தில் அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான், எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா? ஒருவேளை ரட்சிப்புக்கு வேண்டி அவன் அந்த இடத்துல காத்திருந்தானா என்று சொல்லி பார்த்தா இல்லை. அந்த கள்ளனுடைய கடைசி நேர நிமிடங்கள் அவன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான் இயேசுவோடு கூட. அவன் இன்னும் சற்று நிமிடங்களிலே தன் உயிரை விட போகிறான். அவ்வளவுதான், இனி அவனுக்கு வாழ்க்கை இல்லை. There is no life. இனி அவனுக்கு வாழ்க்கை இல்லை. கடைசி நேர நிமிடங்களிலே அவன் நின்று கொண்டிருக்கிறதை நம்மால உணர முடியும். ஆனா அந்த இடத்திலையும் இவரை இகழ்ந்தாவது, இவரை தூண்டி விட்டாவது நாமளும் சேர்ந்து தப்பித்துக் கொள்ளலாமே. ஒருவேளை ஒரு மனுஷன் இடத்துல, நீ இந்த காரியத்தை செய்ய தகுதியுள்ளவன் தானே, நீ இதை செய்து அதை எங்களுக்கும் தரக்கூடாதா என்று சொல்லி ஒருவேளை நம்ம இடத்துல கேட்டால் நாம் என்ன செய்வோம்? எஸ், ஐ கேன் டூ, நான் அதை செய்ய முடியும், உங்களுக்கு அதை செய்து தர முடியும் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் அதை செய்து அவனுக்கும் அதை கொடுத்திருக்கிற ஒரு காரியமா இருக்கும். ஆனா இங்க உன்னை நீயே ரட்சித்துக்கொள், எங்களையும் உன்னோடு கூட ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ஒரு கண்ணன் சொல்லுகிறான். மற்றவன் சொல்லுகிறான், அடே நாம் பாவியலடா, நாம் துரோகிகள், எவ்வளவு அநியாயங்களை இந்த உலகத்தில் நடப்பித்திருக்கிறோம் என்பது உனக்கும் எனக்கும் நன்றாக தெரியும். ஒருவேளை நம்மை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கு அது சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் நாம் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், இந்த உலகத்திலே நாம் நடந்த ஒவ்வொரு நொடியும், நாம் செய்த காரியங்களும் நமக்கு நன்றாய் தெரியும். இந்த இடத்திலேயும் இப்படி ஒரு பாவம் இல்லாத ஒரு மனிதனை குறித்து பரியாசம் பண்ணுகிறாயே என்று சொல்லி அந்த கல்லனை பார்த்து கேட்டு அவன் கேட்கிறான். 42வது வசனத்துல இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். எந்த நொடி பொழுது இவனுடைய இருதயத்தை மாற்றினது என்று சொல்லி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இயேசு அந்த சிலுவையின் பாடுகளிலும் நடந்து கொண்ட விதம், அவர் பலருக்காக பரிந்து பேசுகிற ஒரு காரியம், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இதை செய்கிறார்கள், ஆண்டவரே தயவு செய்து இவர்களை மன்னியும், இவர்களை தண்டித்து விடாயும், இவர்களை ரட்சிக்கத்தானே நான் இறங்கி வந்திருக்கிறேன், அதற்காக தானே இத்தனை பாடுகளில் நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய உடலில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் முடிய விழ நான் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த சிலுவையில் ஆண்டவரோடு போராடுகிற அந்த தருணத்தை பார்க்கிறான். அவனுடைய இருதயத்தில் பேசுறான், நம்மை ரட்சிக்க இதுதான் சரியான நேரம், இதுதான் சரியான நொடி பொழுது, இந்த நிமிடத்தை நான் விட்டு விட்டால் நான் நகரத்துக்கு தான் போக போறேன், நரகத்துக்கு தான் நான் போக போகிறேன், என் வாழ்க்கை முடிந்து விடும் என்று சொல்லி அவன் கடைசி நொடி பொழுதிலே தன்னைத்தானே சோதித்தறிந்து இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டான் அந்த சிலுவையில. அதனால கேட்கிறான், உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது தயவு செய்து என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் கேட்கிற பொழுது இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்கின்ற ஒரு ரட்சிப்பை அந்த திருடனுக்கு அங்கு அருளுகிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் இந்த இடத்துல நடக்கப்படுகிறது. இயேசுவின் மரண தருவாயிலும் யாரையாவது மீட்டுக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தாகம் அந்த சிலுவையிலிருந்து வெளிப்பட்டதனாலே அந்த கல்லன் அன்றைய நாளிலே ரட்சிக்கப்பட்டான். இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தில் அநேக பாடுகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது, அநேக குற்றங்கள், குறைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து கொண்டு இருக்கிறதை நம்மளால் உணர முடியும். பிரியமானவர்களே, யாரும் சொல்ல முடியாது நான் நீதிமான் என்று சொல்லி யாரும் நம்மளை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. அதற்கு தகுதியான பிள்ளைகள் நாம இல்லவே இல்லை. நம்மை நீதிமாக ஆக்குகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் ரத்தம்
அந்த நாளிலே அந்த கல்லனுக்கு கொடுத்த அந்த விடுதலையை இன்றைய நாளிலே உங்களுக்கும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். உங்களுடைய இருதயத்தை அந்த நாளிலே நீங்க ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, அந்த கல்லன் அந்த கடைசி நொடி பொழுதிலே தான் செய்த தவறை உணர்ந்து, எனக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வரும், எனக்கு விடுதலை எங்கிருந்து கடந்து வரும் என்று சொல்லி நன்றாய் அறிந்து உணர்ந்து தன்னை தாழ்த்தி அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்ததனால அவன் அந்த நாளில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். நாமளும் இந்த நாளில கண்களை மூடி அப்படியே ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்கும் எத்தனென்று என்னை தள்ளிடாமல் என்னையும் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி, என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டு ஏசையா, சொல்லுங்க, எத்தனையோ துரோகம் நான் செய்து அத்தனையும் நீ மன்னித்தீ, ரத்தம் சிந்த வைத்தனே நான் அத்தனையும் என் பாவமன்றோ, கர்த்தனே உம் அன்பு கீழாய் நித்தம் உம்மை சேவிப்பேன், உள்ளமெல்லாம் உருகுதையா உத்தமனை நீ நைக்கையிலே.